வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேர்தல் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகவே வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் தெரிவிப்பு. அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியும், ஆனால் அதை உடனடியாக செய்ய முடியாது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கருத்து. கொழும்பு நகர அபிவிருத்தி செய்யும் ஆணையினை எமக்கு வழங்குகள் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க கோரிக்கை. காணாமல் போதல்களுக்கு இராணுவ ஒருங்கிணைப்பாளராக இருந்து கோட்டாபய ராஜபக்சவே பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் ஒன்றியம் சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். உள்ளூராட்சி தேர்தலின் போது வாக்குகள் நிராகரிக்கப்படும் சந்தர்ப்பம் குறைவாகவே உள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக கேள்வியொன்றின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், வாக்காளர்கள் இலகுவாக வாக்களிக்கக்கூடிய வகையிலேயே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கான வாக்கு சீட்டு அமையும். அதே நேரம் தேர்தல் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகவே வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் தமிழர் பகுதிகளில் மாத்திரமின்றி நாடு தழுவிய ரீதியில் பரவலாக வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார். பட்டளந்த வதை முகாம் மட்டுமல்ல, கடந்த காலத்தில் பல்வேறு வதை முகாம்கள் இருந்தன. அவை தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் மற்றும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். வவுனியா குடியிருப்பு பகுதியில் இன்று தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் இடம்பெற்றிருந்த ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியும், ஆனால் அதனை உடனடியாக செய்ய முடியாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்து 4 மாதங்களே ஆகியுள்ளது. ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் இருந்தாலும் அவை செயல்படுத்தப்பட வேண்டியது படிப்படியாக மட்டுமே முடியும். இருப்பினும் காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட்டுள்ளன. வடக்கு பிராந்தியத்தில் கைத்தொழிற்சாலைகளை மீண்டும் இயங்கும் நிலைக்கு கொண்டு வந்துள்ளோம். வரவு செலவு திட்டத்தில் முந்தைய அரசாங்கங்கள் ஒதுக்காத அளவுக்கு அதிக நிதி வடக்கு மாகாணத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பட்டளந்த வதை முகாம் மாதிரி பல வதை முகாம்கள் இருந்தன. இதனால் தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் என அனைவரும் பாதிக்கப்பட்டனர். எல்லா பிரச்சனைகளையும் உடனடியாக விசாரிக்க முடியாது, ஆனால் அவை படிப்படியாக முன்னெடுக்கப்பட்டு நாட்டின் நல்லிணக்கத்தை மீண்டும் கட்டியெழுப்புவோம். இதன் மூலம் கடந்த கால அநீதிகளுக்கு தீர்வு காண முயற்சிகள் தொடரும் என்று அவர் குறிப்பிட்டார். 2015-2019 காலப்பகுதியில் நகர அபிவிருத்தி அமைச்சினூடாக முன்னெடுக்கப்பட்ட திட்டங்களை மீண்டும் செயல்படுத்த தயாராக உள்ளோம். கொழும்பு நகர அபிவிருத்தி செய்யும் ஆணையினை எமக்கு வழங்குகள் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபை தேர்தலில் போட்டியிடும் ஐக்கிய குடியரசு முன்னணியின் வேட்பாளர்கள் நேற்று மத வழிபாடுகளோடு தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பித்தனர். இந்த நிலையில் ஊடகங்களுக்கு செயல்முறைகளை விளக்கிய போது அவர் மேலும் கூறியதாவது, கொழும்பு நகரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக நாம் முன்னெடுத்து அனைத்து முயற்சிகளும் 2019 பிறகு நிறுத்தப்பட்டு விட்டது. கழிவுநீர் மேலாண்மை, திண்ம கழிவு நீக்கம், வெள்ளப்பெருக்கு பிரச்சனைகளுக்கு நாம் ஏற்கனவே தீர்வு கண்டுள்ளோம். கொழும்பு நகர மக்களில் 70% பேர் குறைவான வருமானத்தை பெறும் ஏழை மக்கள். அவர்களில் ஒரு பகுதிக்கு தொடர்மாடி குடியிருப்புகள் வழங்கப்பட்டன. மீதமுள்ளவர்களுக்கு வீடுகள் வழங்கும் பணிகளை நாம் தொடர்ந்து மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளோம். கொழும்பை அழகுபடுத்துவோம், ஆனால் எந்தவித அபிவிருத்தி முயற்சிகளையும் மேற்கொள்ளாதவர்கள் என்று வெறும் வாய்ச்சொல் வீரர்களாக பொய்யுரைக்கின்றார்கள். கொழும்பு நகர அபிவிருத்திக்கு நாங்கள் முழு பொறுப்பேற்க தயாராக இருக்கின்றோம். அதன் ஆணையை நமக்கு வழங்குங்கள் என்று அவர் தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதார மீட்சி வேகம் அதிகரித்து வருவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவிக்கின்றது. சர்வதேச நாணய நிதிய தகவல் தொடர்பு துறையின் பணிப்பாளர் ஜூலி ஹொசாக் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் பயனளித்து வருவதாக கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி சர்வதேச நாணய நிதிய நிர்வாக குழு இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் கீழ் 3வது மதிப்பாய்வை அங்கீகரித்தது. இதன் மூலம் நாட்டிற்கு உடனடியாக $334 மில்லியன் வழங்குவதற்கான அனுமதி கிடைத்தது. இந்த நிதியுதவியோடு சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு வழங்கிய மொத்த நிதியின் ஆதரவு 1.34 பில்லியனாக உயர்ந்துள்ளது. இலங்கையில் சீர்திருத்தங்கள் பலன் அளிக்கின்றன என்பதை நாம் தெளிவாக காணலாம். பொருளாதார மீட்சி வேகம் அதிகரித்து வருவதோடு பணவீக்கம் குறைந்துள்ளது. வருவாய் சூழல் மேம்பட்டு வருகிறது. மேலும் சர்வதேச இருப்புகள் தொடர்ந்து வலுவாக சேர்க்கப்படுகின்றன. 2024ஆம் ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி 5% எட்டியது. இது 2 ஆண்டுகள் தொடர்ந்த பொருளாதார சுருக்கத்திற்கு பிறகு சிறந்த முன்னேற்றமாகும். 2025ஆம் ஆண்டிலும் இலங்கையின் மீட்சி தொடரும் என்றும் சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்க்கிறது. எனினும் பொருளாதாரம் இன்னமும் பல அழுத்தங்களுக்கு உட்பட்டுள்ளதாகவும் நிலையான வளர்ச்சி மற்றும் கடன் நிர்வாகத்தை உறுதி செய்வதற்காக தொடர்ந்தும் சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது முக்கியம் என்றும் ஜூலி ஹொசாக் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி செய்வதாக வாக்குறுதியளித்து நிறைவேற்றாத ஒன்றை காட்ட முடியுமா என்று தான் எதிர்க்கட்சிகளுக்கு சவால் விடுவதாக பிரதியமைச்சர் எரங்க குணசேகர தெரிவித்தார்.
கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறினார். மக்கள் தமது அரசாங்கத்திற்கு 60 மாதங்களாக அதிகாரத்தை வழங்கியுள்ளனர். அதற்கான பலமான தொடக்கத்தை அரசாங்கம் ஏற்கனவே எடுத்துள்ளது. எதிர்வரும் தேர்தலிலும் தேசிய மக்கள் படையை வெற்றியடைய செய்ய மக்கள் அணிவகுத்து நிற்கின்றனர். நாம் மக்களோடு அரசியல் செய்கின்றோம். அதனால் எதிர்க்கட்சிகளுக்கு பயமில்லாது செயல்படுகிறோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். 1988 மற்றும் 1989 ஆண்டு காலப்பகுதியில் மாத்தளை மாவட்டத்தில் இடம்பெற்ற காணாமல் போதல் சம்பவங்களுக்கு அப்போது இராணுவ ஒருங்கிணைப்பாளராக இருந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவே பொறுப்பேற்க வேண்டும் என்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் காணாமல் போனவர்களின் குடும்பங்களின் ஒன்றியத்தின் செயலாளர் மரின் நிலாஷானி கருத்து தெரிவிக்கையில் 2012 ஆண்டு மாத்தளை மாவட்டத்தின் வைத்தியசாலையில் ஒரு மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டதோடு முன்னெடுக்கப்பட்ட வைத்திய பரிசோதனைகளின் மூலம் 1986 1994 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்திலான உடலங்கள் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டது. மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு பின்னர் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் மூலம் மூடி மறைக்கப்பட்டன. அத்துடன் 1988-89 ஆண்டுகளில் மாத்தளை மாவட்டத்திற்கு பொறுப்பாக இராணுவ ஒருங்கிணைப்பாளராக கோட்டாபய ராஜபக்ச பதவி வகித்த போது 720 பேர் வரை பலவந்தமாக காணாமல் போனதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது மாத்தளை மாவட்டத்திலிருந்து அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் 5 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஆவணங்களை நீக்க உத்தரவிடப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இவற்றின் அடிப்படையில் மாத்தளையில் செயல்படுத்தப்பட்ட வதைக்கூடங்களை வழிநடத்தியது கோட்டாபய ராஜபக்ச என்பதை காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. நாட்டிற்கு படையினர் பெற்றுத்தந்த வெற்றியினை மறக்க முடியாது என்பதோடு உள்ளக பொறிமுறை மூலம் எமது மக்களை தண்டிப்பதற்கு இடமளிக்க மாட்டோம் என்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்றிருந்த ஊடக சந்திப்பொன்றில் கருத்து தெரிவித்திருந்த அவர் இலங்கையில் இனக்கணிப்பு நடந்ததாகவும் படையினர் 40,000 பேரை கொலை செய்ததாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக 40,000 பேரை கொண்டிருந்தால் அதற்கான பெயர் பட்டியல் எங்கே என்றும் கேள்வி எழுப்பினார். வெளிநாடுகளில் உள்ளவர்களின் போலியான சாட்சியங்களின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதில் எந்த பலனும் இல்லை. அத்துடன் இறுதிப் போரின் போது படையினர் 2,97,853 பேரை புலிகள் அமைப்பிடமிருந்து மீட்டதாகவும் அதற்கான பெயர் பட்டியல் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் ஆதாரமில்லாத 40,000 பேர் குறித்தே தொடர்ந்து பேசப்படுவதாக விமர்சித்துள்ளார். எனவே இந்த பழிவாங்கலை நிறுத்த வேண்டும். எதிர்வரும் திங்கட்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு கொழும்பு விஜயராம மாவட்டத்துக்கு வருமாறு அனைவரையும் அழைக்கின்றோம். விஜித ஹெர தரப்பு முன்வைக்கும் உள்ளக பொறிமுறையின் மூலம் எவரையும் தண்டிப்பதை ஏற்க மாட்டோம் என்றும் விமல் வீரவங்ச கூறினார். மியான்மரில் நிகழ்ந்ததை போல் எந்த நேரத்திலும் இலங்கையிலும் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளதால் நாம் முன்கூட்டியே தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அண்மைய காலங்களில் இலங்கையில் கீழாகவும் அதன் அருகிலுள்ள பகுதிகளிலும் சிறிய நிலநடுக்கங்கள் தொடர்ந்து பதிவாகி வருகின்றது. இதுவரை இவை பெரிதாக சேதங்களை ஏற்படுத்தவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் பெரும் நிலநடுக்கம் நிகழும் வாய்ப்பு உள்ளதையும் மறக்க முடியாது. நிலநடுக்கம் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை இலங்கையின் அனைத்து மக்களிடமும் பரப்ப வேண்டும். ஜப்பான் போன்ற நாடுகளில் இதற்கான செயல் திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கையிலும் அவை முன்னெடுக்கப்பட வேண்டும். 2004 ஆண்டு சுனாமியில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்ததை போன்று பெரும் நிலநடுக்கம் வந்தால் அதே போன்று பேரழிவு நிகழலாம். இதனை தவிர்க்க உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.